எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். நான் பிரபஞ்ச ஜோதிட நிலையம் வச்சு நடத்திட்டு வரேன். என்னோடய முதல் வீடியோ ஃபேஸ்புக்கில் லைவாக வந்தது பழனி கணக்கம்பட்டியார் சுவாமி ஜீவசமாதியில் போட்டிருந்தேன். அது நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தது. 517 பேர் பார்த்துருந்தாங்க. அந்த 517 பேருக்கும் என்னோடய கொடான கொடி நன்றிகள். 517ன்றது க்ரீன் தரா ஏஞ்சல் நம்பர். ஸோ குரு பிரகஸ்பதியோட மனைவி. ஸோ அங்கேயே குரு கனெக்ட் ஆகிட்டார். கணக்கம்பட்டியில் போட்டேன். ஸோ அங்கேயும் குரு அவரோட நிறமும் எப்போவுமே க்ரீன் வஸ்திரம் தான் அணிவார், பச்சை நிறம் தான் அணிவார். ஸோ அங்கேயே குரு ஆசீர்வதிச்சதாக நான் நம்புகிறேன். ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆச்சு. குரு பிரகஸ்பதியோட அருளும் கிடச்சிது. நான் குருவாக நினைக்கிற கணக்கம்பட்டியாரோட அருளும் கிடச்சிது. அதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஏன் இந்த வீடியோனா இவ்வளோ ஏன் லாங் கேப்னா நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருந்தது. கோள்கள், இந்த 9 கோள்கள் என்னென்ன பண்ணுது, எதனால் இப்படி நடக்குதுன்னு நம்ம மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணேன். ஸோ அதனோட வெளிப்பாடு தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. சூரியன்னா அது என்னென்ன காரகத்துவம் இப்படிலாம் பண்ணுது, சந்திரன்னா எப்படி, அப்படியே இந்த மாதிரி 9 கோள்கள் அதனோட இருந்த பொசிஷனில் என்ன பண்ண முடியும், அந்த 12 பிளேஸில் ஜாதக கட்டத்தில் எங்கெங்கே உட்காருதோ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா, அதெல்லாம் பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன். ஸோ அதில் கிடைச்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜோதிடன்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் பிறக்கும் போது உங்களோட பர்த் சார்ட்டில் அப்போ அந்தந்த கிரகங்களை எந்தெந்த பிளேஸில் உட்காந்துருக்கு, அதனோட பலாபலன் என்ன. ஸோ சூரியன்றது தந்தை, சந்திரன்றது தாய், செவ்வாய்ன்றது சகோதரர்கள், புதன்றது அத்தை மாமாவை குறிக்கும். குரு உங்களுக்கே தெரியும். குரு பகவான் குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர். ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், மடாடபதி, கோயில் பூசாரிகள், மடாடபதிகள் எல்லாருமே குருவை குறிக்கும். புதன் ஆசிரியர், கல்விக்கு கடவுள், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வியாழன் வெள்ளி எல்லோரும் பார்த்துட்டோம். சனி அவர் தொழில்காரகன். ஸோ அந்த துப்புரவு தொழிலாளர்கள், நிறைய இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க, நிறைய அந்த எல்லா அதாவது தொழிலாளர்கள் எல்லாருமே சனியை தான் குறிக்கும். ஸோ சனிக்காரகத்துவம் அது. ராகு கேது அவங்களோட போஷனே தனி. அது ராகு கேது ராகு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பண்ணுவார். அது எல்லா விதத்துலேயும் பண்ணுவார். நல்லதுலேயும் பண்ணுவார், கெட்டதுலேயும் பண்ணுவார். எது பண்ணாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதை யூகிக்கவே முடியாது. ராகு ஒரு மாயாஜாலம் மாதிரி பண்ணி விட்டுருவார். நல்ல பிளேஸில் இருந்ததுன்னா அதில் ஒரு மாயாஜாலம் பண்ணுவார். கெட்ட பிளேஸில் இருந்ததுன்னா அதுலேயும் பெரிய தாக்கத்தை பண்ணிவிடுவார். கேது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவர் நாணக்காரகன் சொல்லுவோம். ஸோ அந்த நாணக்காரகன் எந்த பிளேஸில் இருக்கோ அதனோட இதுவை பொறுத்து. இப்போ விருச்சிகத்தில் ஒரு உச்சம் அடைகிறாரு. ஸோ அங்கே இருந்ததுன்னா அவர் பீரியட் வரும்போது அந்த கேது புத்தியோ இல்லை கேது தசை நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. கடவுள்னா என்ன, எதற்காக நம்ம இந்த நிலையை அடைஞ்சிருக்கோம், ஆன்மீகனா என்ன, அந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து நம்ம எதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கணும் எல்லாத்தையும் தெளிய வச்சுடுவார். பணத்து மேலே ஆசை இருக்காது, எது மீதும் ஆசை இருக்காது. சதா இறைவனோட அனுகிரகத்தை தான் கொடுப்பார் கேது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ராகு. அவர் எல்லா வித ஆசையும் தூண்டி விடுவார். இதுதான் ராகுவோட வேலை. இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க. சூரியன் தந்தையை குறிக்கிற கிரகம். அந்த தந்தையை குறிக்கிற கிரகம் சூரியன் எல்லா பிளேஸ்லையும் நிற்கலாம். 2 பிளேஸில் மட்டும் நின்னா அது வேறு மாதிரி தாக்கத்தை பண்ணும். ஒன்று ஜென்ம பகையாளி சுக்கிரன், 2வது அவர் பிள்ளையான சனீஸ்வரன். ஸோ மகரம் கும்பத்தில் நின்னாலும் சிம்மத்தில் நின்னாலும்
சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கலாம், பட் சுக்கிரனோட துலாத்தில் நீச்சம் அடைவார். ரிஷபத்துலேயும் வந்து அந்தளவுக்கு நல்ல பலனை தரமாட்டார். ஸோ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரனோட 2 வீடு ரிஷபம் துலாம், அதுக்கப்புறம் சனியோட 2 வீடு மகரம் கும்பம். இதுக்கு எந்த விதத்துலேயும் அவர் பெருசாக நல்லது பண்ண மாட்டார். ஸோ இந்த பிளேஸில் உங்களுக்கு சூரியன்னா அப்பாவாலையும் பெருசாக எதுவும் உங்களுக்கு அந்த நல்லதெல்லாம் நடக்காது. ஸோ இதுதான் வந்து சூரியனோட காரகத்துவம். அவர் வந்து அரைப்பாவர்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் நின்னதுன்னா நன்மை அதிகமாக இருக்கும், தீமை கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல பர்டிகுலராக மகரம் கும்பம் ரிஷபம் துலாத்தில் நின்னார்னா எந்த விதத்துலையும் பெருசாக நன்மைகள் இருக்காது, கெடுதல் தான் அதிகமாக இருக்கும். இவர் பண்ணணும்னு நினச்சாலும், ஏன்னா அரை சுபர் இல்லையா, அரை சுபர்ன்றதுனால நல்லது பண்ணாலும் சனியை விட மாட்டார். அதே மாதிரி சுக்கிரன் போய் பகை வீட்டில் இப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு பாகிஸ்தானில் போய் ஹெல்ப் கேட்குறதுக்கு சமம். ஜென்ம எதிரி 2 பேருமே. ஸோ அதனால் அவங்ககிட்ட உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு வச்சுங்களேன். அதே சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாயை குறிக்கிற கிரகம். தாயை மனோகாரகம்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து ஆத்மகாரகன், இவர் மனோகாரகன். மனசு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வந்து சந்திரன் தான் பார்த்துப்பார். அந்த சந்திரன் நிற்கிற இடம் வந்து சந்திரனுக்கு வீடு கடகம். ரிஷபத்தில் உச்சம் அடைவார். விருச்சகத்தில் நீச்சம் அடைஞ்சிடுவார். இது வந்து எப்படின்னா, சந்திரன் வந்து எப்படின்னா சனி தான் வந்து பகை, மற்ற எல்லோரும் ஓரளவுக்கு பரவாயில்ல. சனி வந்து ஜென்ம பகை. செவ்வாய் ஓரளவுக்கு தான், பட் பெருசாக எதுவும் இல்லை. சனிக்கு மட்டும் இப்போ கடகலக்கணமாக இருந்ததுன்னா சனி தசை வரும்போது அதனோட தாக்கம் பயங்கரமாக இருக்கும். மனசை வந்து ரொம்ப ஒரு நிலை இல்லாமல் பல கஷ்டங்களை கொடுப்பாங்க. இதே மற்ற கட்டத்தில் 12 கட்டத்தில் வேறு எங்கே இருந்தாலும் சந்திரன் ஓரளவுக்கு நன்மையை செய்வார், பெருசாக வந்து கெடுதல் செய்ய மாட்டார். இருந்தாலும் ஒரு சில இந்த செவ்வாயோட இதில் இருக்கும்போது கொஞ்சம், ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சம் ஆகிடுவார். சனி செவ்வாய் தான் ஓரளவுக்கு, அதில் சனி தான் வந்து ரொம்ப மோசம் கடகலக்கணம். மற்றபடி சந்திரனால் மற்ற எங்கே நின்னாலும் வந்து உங்களுக்கு நன்மை நிறையா இருக்கும். செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வந்து ரத்தம், சகோதரனை குறிக்கும், சிவப்பு நிறம் எல்லாத்தையும் குறிக்கும். செவ்வாய் வந்து பயங்கர ஸ்பீடு, சனி வந்து அப்படியே ஆப்போசிட்டு, ரொம்ப பொறுமையாக தான் போவார். ஸோ ஒரு 20 வயசு பையன் செவ்வாயாக கன்சிடர் பண்ணிங்க, ஒரு 60 வயசு தாத்தா வந்து சனியாக கன்சிடர் பண்ணிங்க. 2 பேரும் நடக்க விட்டிங்கன்னா எப்படி போகுமோ அதுதான் வந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள இதுவும். செவ்வாய்க்கு வந்து பயங்கர பகையாளின்னு பார்த்திங்கன்னா சனியும் புதனும் தான். புதன் வந்து ஜென்ம பகையாளி. ஃபார் எக்ஸாம்பிள் சகோதர குறிக்கிறது தான் செவ்வாய். புதன் வந்து அத்தை மாமாவை குறிக்கும். கூட பிறந்தவங்கள தானே நம்ம அத்தை மாமான்னு கும்பிடுவோம். ஸோ இதே மிதுன லக்கணம், கன்னி லக்கணம் அந்த மாதிரி இல்லை அந்த பிளேஸில் போய் உட்காந்தாருன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பெருசாக நன்மை செய்ய மாட்டார். அதே மகரத்தில் உச்சம் அடைகிறாரு, கும்பம் அந்த மாதிரி சனியோட லக்னத்தில் பிறந்திருந்தாலும் வந்து அவரோட காரகத்துவம் வந்து அடிபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் உங்களுக்கு வந்து பேட் பொசிஷனில் இருந்து இதே மிதுனம் கன்னிலேயோ இல்லை விருச்சிக ராசி இல்லை மிதுனத்தோட ராசி கன்னி ராசி அந்த மாதிரி எங்கே நிற்கிறாங்களோ, இப்போ உச்சம் வந்து மகரத்தில் அடைகிறாரு, மேஷம் விருச்சிகம் வந்து ஆட்சி வீடு. ஸோ அங்கே இருந்ததுன்னா நல்ல பலனை கொடுப்பாரு. 10வது வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். சூரியனோட சேர்ந்துருந்தால் இன்னும் டபுள் தமாக்கா. ஸோ சூரியனோட செவ்வாய் சேர்ந்துருக்கும் போது 2 பேருமே ஸ்பீடு தான். ஸோ நல்ல அதிகார பதவி கிடைக்கும். அது வந்து மிதுன லக்கணம் கன்னி லக்கணமாக இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா வேலை செய்யும். அதேமாதிரி கும்ப லக்கணமாக மகர லக்கணமாக இல்லாமல் இருந்தால் நல்லா வேலை செய்யும். அது கொஞ்சம்
உங்களுக்கு அந்த பாக்ஸில் நீங்களே எளிமையாக எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் விதிவிலக்குகள் நிறைய உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த விதிவிலக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி, சிம்பிள். இப்போ செவ்வாய்னா வந்து மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த மாதிரி லக்னங்களுக்கு கொஞ்சம் கெடுதல் செய்வார். அவர் வந்து முக்காப்பாவின்னு சொல்லுவாங்க. ஸோ கால்வாசி தான் நன்மையும் செய்வார். அந்த முக்காப்பாவி வேலையை வந்து இந்த 4 லக்னத்துக்கு நல்லா செஞ்சிடுவார். ஸோ இதுதான் வந்து செவ்வாயோட வேலை. அடுத்து புதன் எடுத்துட்டிங்கன்னா அதே புதனுக்கு வந்து ஜென்ம எதிரி வந்து குருவும் சரி செவ்வாயும் சரி. உங்களுக்கு வந்து சனி 3 பேர், இவங்க 3 பேருமே வந்து ஆகாது. ஏன்னா புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடியவர். ஆல்மோஸ்ட்டு வந்து ஆசிரியர் அவரும் குறிக்கும். அறிவு திறன் எல்லாமே அவர் தான் புதன். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக வந்து இருக்கிறவர் குரு பிரகஸ்பதி. ஸோ அதனால் இவங்களுக்கு எப்போவுமே ஆகாது. தான் பெருசா நீ பெருசான்ற அந்த ஈகோ கிளாஷ் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து தனுசு லக்கணம், மீன லக்கணம், அப்புறம் வந்து மகரம், கும்பம், செவ்வாயோட மேஷம், விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் பெருசாக எதுவும் நன்மை செய்ய மாட்டாங்க. பெரிய அளவுக்கு இருக்காது. பட்டு கன்னியில் உச்சம் அடைகிறாரு, மீனத்தில் நீச்சம் அடைவார். இந்த லக்கணங்கள் வரும்போது மட்டும் அந்த புதன் தசை அவங்களுக்கு வந்து நிறைய தீமைகளை செய்யும். புதன் வந்து நியூட்ரல். இப்போ குரு அணி, சுக்கிரன் அணின்னு 2 அணி இருக்குது. இவர் 2 பேருக்குமே நியூட்ரலாக இருப்பார். ஆனால் இந்த 3 பேர் லக்கண ராசிக்கு மட்டும் பெருசாக எதுவும் நன்மையை எடுத்து செய்ய மாட்டார். மற்ற எல்லாருக்கும் நல்ல பலனாக இருக்கும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. குரு பிரகஸ்பதி உங்களுக்கே தெரியும், குரு பார்த்தாலே கோடி நன்மை. ஸோ குரு வந்து குரு ஒரு இடத்துல இப்போ மேஷத்தில் இருந்து 5, 7, 9 பார்த்தாருன்னா, ஸோ சிம்மத்தை பார்ப்பார், துலாத்தை பார்ப்பார், தனுசு பார்ப்பார். ஸோ தனுசு ஆட்சி வீடு, மீனம் ஆட்சி வீடு. குரு வந்து கடகத்தில் உச்சம் அடைகிறார். ஸோ இதெல்லாம் வந்து குருவோட காரணம். குரு வந்து எல்லா நன்மைகளையும் செய்யறதுக்காகவே படைச்சப்பட்டவர். அவரும் சில தீமைகளை செய்வார் குரு. அது வந்து யாருக்குன்னா சுக்கிரனோட அணிக்கும் புதனோட இதுக்கும் தீமைகளை செய்வார். அந்த தசை நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிதுன லக்கணம், கன்னி லக்கணம் அவங்களுக்கெல்லாம் குரு தசை வரும்போது நிறைய தீமைகள் நடக்கும். குருவும் தீமைகள் செய்வார், பட் எதிரணிக்கு தான் செய்வார், மற்றவங்களுக்கு நன்மையே செய்வார். அவர் எந்த பொசிஷனில் போய் உட்கார்றாரோ அது பிரகாரம் நல்லது நடக்கும். 5ஆம் இடத்தை பார்த்தோன்னா பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்த்தோன்னா திருமணம் நடக்கும். 9ஆம் இடத்தை பார்த்தோன்னா எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். குருவோட நிறம் வந்து மஞ்சள் நிறம். தலைமை ஆசிரியர், மடாதிபதிகள், குருமார்கள் எல்லாரையும் குறிக்கும் குரு. ஸோ அவருக்கு பிடிச்சது எல்லோ கலர் லட்டு. குரு வந்து கிரீன் தாரா அவங்க தான் வந்து மனைவி, குரு பிரகஸ்பதியோட மனைவி. அதுவும் ஒரு அதிர்ஷ்டகரமான ஏஞ்சல் நம்பர் 517. ஸோ அதுவும் நல்லா வேலை செய்யும். ஸோ 2 பேரையும் கும்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்குது, நல்ல ஒர்க் அவுட் ஆகும். வியாழக்கிழமை வந்து நீங்கள் குருவை பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். குரு நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு சில குரு தசை நடக்கும்போது நன்மை கிடைக்கணும் அப்படின்றவங்க லட்டு கொடுக்கலாம். யானைக்கு போய் மஞ்சள் கலர் லட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளி, சுக்கிரன் வந்து அவர் எல்லா வித சுகபோகங்களையும் கொடுப்பார். மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். ஆண் ராசி அந்த மனைவியை குறிக்கும், பெண் ராசி அந்த செவ்வாய் வந்து கணவனை குறிக்கக்கூடியது. அது சுக்கிரன் வந்து எல்லா வாசனை திரவியங்கள், எல்லா விதமான சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடியவர்.
சுக்கிரனுக்கு ஜென்ம எதிரின்னு பார்த்தோன்னா இவர் தான், சூரியன். சிம்ம லக்னத்துக்கு மட்டும் அவர் பெருசாக எடுத்து செய்ய மாட்டார். மற்ற சனிக்கு புதனுக்கெல்லாம் நல்ல வாரி வழங்கிடுவார். அவங்கள அவரோட ரிஷபம் துலாத்துக்கு மகரம் கும்பத்துக்கெல்லாம் நல்ல சுக்கிரதசை வரும்போது உங்கள் காட்டில் அடமழை தான். ஸோ சுக்கிரன் வந்து ஒரு நல்ல பிளேஸில் இருந்தாருன்னா ஆண்களோட ஜாதகத்தில் நல்ல மனைவி சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். ஸோ இது சுக்கிரனோட வேலை. சுக்கிரன் மொச்சக்கொட்டை. ஸோ சுக்கிரன் ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாம் நல்லா வெள்ளிக்கிழமை 8 to 9 மல்லிகைப்பூ வாங்கிறது, ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுலாம் அவரோட காரகம். மொச்சக்கொட்டை வச்சு படைக்கிறது மகாலட்சுமிக்கு, இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ராகுக்கு எது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஸோ இந்த 12 கட்டத்தில் இவங்க எந்தெந்த பிளேஸில் உட்காந்தா எப்படி நன்மைகள் செய்வாங்க தீமைகள் செய்வாங்கன்றது தான் ஜாதகம். அதை நீங்கள் பிறக்கும் போது உங்கள் முன்ஜென்ம கர்மாவை பொறுத்து அது அந்தந்த பிளேஸில் உட்காருவாங்க. ஸோ அப்பா உங்களுக்கு சாதகமாக இருக்காரா, இல்லை ஓரளவுக்கு தான் பேசுவீங்க, இல்லை அப்பாவே இல்லாமல் இருப்பாங்க, அப்பா இருந்தும் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் நான் நடைமுறையில் நிறைய இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு தாய் இருக்காங்க அந்த மாதிரி, இல்லைன்னா அப்பா தூர தேசத்தில் வேலை செய்வார் அந்த மாதிரி. அதேமாரி அப்பா கூட எனக்குமா இருப்பாங்க, அம்மா கூட அந்தளவுக்கு கனெக்ட் இருக்காது, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சகோதரர்கள் கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க செவ்வாய் இதுவாக இருந்ததுனால. செவ்வாய் பகை வீட்டில் உட்காந்தாருன்னா அந்த வேலையை செய்வார். ஸோ உங்களுக்கு சகோதரனால எந்த பலனும் கிடைக்காது. அதுதான் செவ்வாய். புதன் நிறைய அத்தை மாமா. நீங்கள் போயிட்டு இங்கே இருந்துக்கிட்டே பாகிஸ்தான்கிட்ட போயிட்டு பொண்ணு கொடு இல்லை இது பண்ணோன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா? அது புதன் போய் பகை வீட்டில் உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்காது. அவர் கத்தியாத்துன்னு இந்த கிழக்கு சீமையில் படம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் எளியும் பூனையுமாக இருப்பாங்க. நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? நீங்களும் சண்டியர் மாதிரி எடுத்துக்கிட்டு சண்டை வலிப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரே காரணத்துவம், நீங்கள் அவர்கிட்ட அடங்கி போனோம், உங்களால் முடியுமா? அவன் யார், அவன் பாகிஸ்தானின்ட்டு எகிற மாட்டேங்களா? ஸோ இதுதான் வேலை செய்யும் பகை வீட்டில் இருந்ததுன்னா. இதே நட்பு வீட்டில் புதன் இருந்தாருன்னா நன்மையை செய்வார். சனி நட்பு கிரகம், மற்ற எல்லாமே கூட நட்பு கிரகம் தான் பெருசாக. செவ்வாயும் சனியும் தான் புதனுக்கு ஜென்ம பகையாளி. ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போது பெருசாக நன்மை எடுத்து செய்ய மாட்டார். செவ்வாயும் குரு சனி நட்பு தான். செவ்வாய் குரு இவங்க ஜென்ம பகையாளி புதனுக்கு. அது மாதிரி இருக்கும்போது பெருசாக எதுவும் நன்மைகள் இருக்காது. அதை நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு மேஷம் விருச்சகம் செவ்வாய்க்குரியது. அதே மாதிரி ரிஷபம் துலாம் சுக்கிரனுக்குரியது. மிதுனம் கன்னி புதனுக்குரியது. மகரம் கும்பம் சனிக்குரியது. தனுசு மீனம் குருவுக்குரியது. கடகம் சந்திரனுக்கு. சிம்மம் சூரியனுக்கு. இந்த 12 கட்டம் தான். 2 கிராஸ் கோடு போட்டிருப்பாங்க, அது லக்னம். ஸோ அதுலேருந்து எடுத்துக்கிட்டு 2வது இப்போ உங்களுக்கு திருமணம் அந்த மாதிரினா நீங்கள் 7வது கட்டம், 2வது கட்டம், 9 பாக்கியம் எப்படி இருக்குது, 4 சுகஸ்தானம் எப்படி இருக்குது, 12 தூக்கம் சுகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாமே மஸ்ட்டு. 8 7 8 ரெண்டுமே பார்க்கணும். திருமணம்னா சில பேர் 7வது கட்டம் மட்டும் பார்ப்பாங்க. இது எல்லாமே பார்த்தா தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குடும்பஸ்தானம் 2வது ஸ்தானம் எப்படி இருக்குது, 7 திருமணஸ்தானம், 8 ஆயுள் ஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், 4 வீடு மனை வசதி வாய்ப்பு எப்படி இருக்குது, 9 பாக்கியங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி 12 தூக்கம் எப்படி இருக்குது, சுகம் எப்படி இருக்குது. இது எல்லாமே பார்க்கறது தான் திருமணம். வெறும் 7 மட்டுமே பார்த்துட்டு நட்சத்திரம் பார்த்துட்டு நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. எந்த தசை நடக்குது, 2 பேருக்கு யாராவது ஒருத்தருக்கா 2 பேருக்கு சனி தசை நடக்கும்போது நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும் யோசித்து பாருங்கள்.
அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய பார்க்கணும். என்னோடய அடுத்த வீடியோ வந்து குழந்தை பாக்கியத்துக்கு நான் ஒவ்வொரு சிறு சிறு வீடியோவாக போடுறேன். அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இன்னும் ஃபேஸ்புக்கில் லைவ் வந்து போடுறேன். இது வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் வரேன். கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை. டைம் கிடைக்கும் போது தான் என்னால் லைவாகவும் வீடியோலாம் போட முடியுது. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் கூட கனெக்ட் ஆக முடியுமோ கனெக்ட் ஆகிறேன். அதனால் நன்மையை பெறணும்னு எல்லாருக்கையும் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த ஜோதிடம் வந்து நான் வந்து என்னோடய முயற்சியிலே தான் கற்றுக்கிட்டேன். இது வந்து என்னோடய ஆர்வத்தில் கற்றுக்கிட்டனே தவிர தானாக அமைஞ்சது. அது பிரபஞ்சத்துக்கும் என் தாய் தந்தைக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.